ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 35 சின்ன கதை காது. இந்த படம் வந்து 2 பசங்களை வந்து அடிப்படையாக கொண்டது. சின்ன பசங்க 5th படிக்கிற பசங்களை வந்து அடிப்படையாக கொண்டது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஒரு பெரிய ஃபைட்டு, அதுக்கப்புறம் பயங்கர காமெடி, அப்புறம் பாட்டு, அப்புறம் ஒரு மாஸ் ஃபைட்டு அப்படிலாம் இந்த தெலுங்கு படத்தில் இருக்கா மாதிரி இந்த படத்தில் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க, வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகும். இந்த தெலுங்கு படம் வந்து நான் லேட்டஸ்ட்டாக இந்த வருஷம் பார்த்ததுலேயே இது ஒரு பெஸ்ட் படம் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் திரைக்கதை ஸ்லோவாக இருந்தது. இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல குட் ஃபீல் கொடுத்துருச்சு. ஆனந்த கண்ணீர் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு இதில் நடித்தவங்க யார் சொல்லிடுறேன். நிவேதிதா தாமஸ், பிரியதர்ஷி புலிகொண்டா, அவர் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு மேக்ஸ் டீச்சராக நடிச்சிருப்பார். விஸ்வதேவ் ரச்சகொண்டா, கௌதமி, பாக்யராஜ், கிருஷ்ண தேஜா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நந்தா கிஷோர் ஹிமானி. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபைட்டு வில்ல அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தேவையில்லாத காமெடியன்ஸ்லாம் போட்டு தேவையில்லாத காமெடியை சொருகிறது அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியோட சிட்டியில் அவங்க இருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு அப்பா வந்து ஒரு பையனை கூப்பிட்டு போவார். அப்போ வந்து உடனே ஒரு கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடும். இப்போ உடனே ஃப்ளாஷ்பேக்லேருந்து இது கதை ஸ்டார்ட் ஆகும். 2 குழந்தைங்களுக்கு திருப்பதியில் மொட்டை அடிப்பாங்க. இதுலேருந்து வரும். இப்போ அதில் வருண் இருப்பான். ஸோ இந்த சின்னுன்ற பொண்ணு ஒய்ஃப் வந்து சரஸ்வதி. அவளுக்கு வந்து 2 பசங்க, ரெண்டு பேருமே ஜாலியாக இருப்பாங்க. 2 பசங்க நல்ல ஃபேமிலி. இந்த அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா வருணு அப்படின்வாங்க. இந்த அருண் வந்து 5th பியில் படிப்பான். அந்த ஸ்கூலில் சாணக்கியவர்மான ஒரு டீச்சர் இருப்பார். அவர் தான் பிரியதர்ஷினி புலிகொண்டா. அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். அவர் மேக்ஸ் டீச்சர். அவர் எல்லாரையும் அவங்கவுங்க மார்க் எடுக்கிறத வச்சு தான் சொல்லுவார். அதில் வந்து இந்த அருண்ன்றவன் பார்த்திங்கன்னா வெறும் 0 தான் எடுத்திருப்பான். ஸோ அதில் 0 அப்படி கூப்பிடுவார். இவனும் இந்த அருணும் இன்னொரு பையனும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பான். அந்த ஃப்ரெண்டாக இருக்கணும் 100 மார்க் எடுப்பான். நீ அவன் கூட சேர்ந்தால் நீ 0 தான் எடுப்ப. 100 × 0 எவ்வளோ, 0 தானே அப்படி சொல்லி இந்த அருணை வந்து பின்னாடி உட்கார வச்சுருவாங்க. இப்படியே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இந்த மேக்ஸ் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ அதனால் வந்து அந்த டீச்சரோட பைக்கு டயர் கிழிக்கிறது, சீட்டை கிழிக்கிறது, கிளச்சு ஒயர் கட் பண்ணுறது, அது மாதிரிலாம் இந்த 2 பசங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பக்கம் ஜாலியாக இருப்பாங்க. இப்போ இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 மார்க் எடுக்கிறதுல வந்து ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடலாமா, டிசி கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் மெஜாரிட்டி ஒரு பிக்னிக் போவாங்க. பிக்னிக் போயிட்டு வந்தோடனே இந்த பையனால் அந்த மேக்ஸ் டீச்சர் கை ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ அப்போ வந்து டீச்சர் அந்த ஸ்கூலை விட்டே எடுத்துக்கலான்னு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு வந்து புதுசாக ஒரு நியூ அட்மிஷன் வரும். அது வந்து பிரின்சிபாலோட பேத்தி. அது வந்து சப்போர்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் சொல்லும். அப்போ அந்த பிரின்சிபால் சொல்லுவார். பிரின்சிபால் வேறு யாரும் இல்லை, பாக்யராஜ் சார் தான். ஸோ அந்த பிரின்சிபால் வந்து அப்போ உன்னோட மெஜாரிட்டி வந்து பசங்கள்லாம் உன்னை ஓகே சொல்லிச்சுன்னா, அந்த சீன் தான் இந்த படத்துலேயே ஹைலைட்டு. ஓகே சொல்லிச்சுன்னா நீ இந்த கிளாஸில் இரு, அப்படி இல்லைனா வேணாம் அப்படின்றவாரு. அப்போ அந்த மெஜாரிட்டி எடுப்பாங்க, எலெக்ஷன் மாதிரி அந்த கிளாஸ்க்குள்ளேயே வந்து ப்ரியாரிட்டி பார்ப்பாங்க. அந்த சீன் சூப்பராக இருக்கும். அந்த படத்துலேயே அதான் ரொம்ப ஹைலைட்டான சீனு. அதில் வந்து இந்த பையன் ஜெயிச்சானா இல்லைன்றது நீங்கள் சஸ்பென்ஸ் பார்த்துங்க. ரொம்ப சூப்பரான சீனு. அப்போ வந்து இந்த பிரியதர்ஷினி சொல்லுவார் சாணக்கியா சார், இவன் எப்படி தான் இருந்தாலும் இவன் வந்து வர ஆனுவல் எக்ஸாமில் வந்து 35 மார்க் எடுத்தால் போதும், பாஸ் பண்ணி காமிச்சானா இவன் நம்ம இந்த ஸ்கூலில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வெளியேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோயினோட, அதாவது அவங்க அம்மாவோட சரஸ்வதியோட நிவின் தாமஸோட ஆக்ஷனே ஸ்டார்ட் ஆகும். இதில் வேறு அந்த பையன் நடுவில் காணாமல் போயிடுவான். அது கௌதமி கூட்டு வரும். அந்த சீனில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் இன்டர்வல் பிளாக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடி வந்து அந்த கௌதமி கிட்ட கற்றுக்கும். அங்கே தான் கொஞ்சம் இடிக்கும். அது ஸ்ட்ரெயிட்டாக டியூஷனு கௌதமி கிட்ட விட்டுடலாம். அது கௌதமி வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இதை சொல்லும். ஏன்னா ஹீரோயினுக்கு மெயின் இது கொடுக்கணுன்னு. ஸோ அந்த இடத்துல சில இடத்துலலாம் இவனுக்கு அந்த மேக்ஸை பற்றிலாம் டீச் பண்ணுற சீன்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. மற்றபடி கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய, கிட்ஸோடு பார்க்க வேண்டிய ஒரு ஜாலியான படம். கடைசியில் அந்த அருண் வந்து எப்படி மேக்ஸில் வந்து வந்தான், அப்புறம் மேக்ஸில் வந்து 100 மார்க் எப்படி எடுத்தான்றது தான் படத்தோட கிளைமேக்ஸான சீன்ஸு. ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாக வந்தது. இதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு பிரச்சனை வரும், அது மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப எமோஷ்னல் சீனாக இருந்துச்சு.
இந்த படம் வந்து பார்த்துட்டு தூங்கும்போது கனவுல இந்த படம் வந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் வித் சில்ட்ரன்ஸ். அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.